நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தகப்பனே. பாவத்திலே தொடரும் நிலை இனியும் என் வாழ்விலே வேண்டாமே தகப்பனே. நீ தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தகப்பனே. பாவத்திலே தொடரும் நிலை இனியும் என் வாழ்விலே வேண்டாமே தகப்பனே. உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்புகின்றேன். உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்புகின்றேன். உதவி செய்யுமே உமக்கு உகந்ததாக்குமே, உதவி செய்யுமே உமக்கு உகந்ததாக்குமே. மனமிறங்கி வாழ்வை மாற்றுமே இயேசுவே, மனமிறங்கி வாழ்வை மாற்றுமே. என்னோடு சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோமா? நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தகப்பனே. பாவத்திலே தொடரும் நிலை இனியும் என் வாழ்விலே வேண்டாமே தகப்பனே. எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்களோ நீங்க இந்த பாடலை பாடலாம். நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தகப்பனே. பாவத்திலே தொடரும் நிலை இனியும் என் வாழ்விலே வேண்டாமே தகப்பனே. எல்லாம் சொல்லுங்களா? உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்புகின்றேன். இந்த வார்த்தையில் சொன்னா, உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்புகின்றேன். உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்புகின்றேன். உதவி செய்யுமே உமக்கு உகந்ததாக்குமே, உதவி செய்யுமே உமக்கு உகந்ததாக்குமே. மனமிறங்கி வாழ்வை மாற்றுமே இயேசுவே, மனமிறங்கி வாழ்வை மாற்றுமே. நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தகப்பனே. பாவத்திலே தொடரும் நிலை இனியும் என் வாழ்விலே வேண்டாமே தகப்பனே. ஆண்டவரே, எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். எஸ்ஸப்பா, நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசுகின்ற தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. எஸ்ஸப்பா, எங்களோடு பேசி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லவர் நல்லவர்னு சொல்லணும் திரும்ப நீங்க. நல்லவர் இயேசு நல்லவர். அப்படின்னா அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? காட் இஸ் கிரேட்னா கர்த்தர் பெரியவர்னு சொல்லிட்டு வர அர்த்தத்தில் வந்துடும். காட் இஸ் குட். இப்போ நான் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவேன், நீங்க என்ன சொல்ல போறீங்க? காட் இஸ் குட்னு சொல்ல போறீங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர், காட் இஸ் குட். கர்த்தர் கர்த்தர் நல்லவர்,
காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் நல்லவர்னு சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை வந்து கொடுக்குறாரு உங்களுக்கு நேரா. கர்த்தர் உங்களுக்கு அவருடைய வார்த்தையை யாருக்கு நேராக கொடுக்குறாரு? உங்களுக்கு நேராக கொடுக்குறப்ப நடுவில் ஒரு கருவியாக நிற்கிறதுனா யாரு? நாங்கள் நின்று இப்போ பிரசங்கம் பண்ணுறேன்னா நான் தான் இப்போ ஒரு கருவியாக நிற்கிறேன். இப்போ இப்படி இந்த கருவியாக நிற்கிற நீங்கள் எல்லாருமே இப்படி நிற்கிறவங்க தான். இப்போ நமக்கு வந்து நீங்கள் பிரசங்கம் கொடுக்கப்புறம் நமக்குடைய ஏக்கம் என்ன இருக்கும்? நம்ம சரியாக பண்ணுறோமா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுப்போம்? சில அடையாளங்களினால தெரிஞ்சால் தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். சில அடையாளங்களால நம்ம அந்த பிரசங்கம் கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னா சந்தோஷம் வரும். அது மற்றவங்களுக்குள்ளே ஊடுருவி அவங்க அர்ப்பணிக்கும் போது நமக்கு என்ன வரும்? சரி, ஆண்டவர் நம்மோடையும் பேசியிருக்கிறாரு, நம்ம மூலயமா மற்றவர்களோட பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இன்றைக்கி நான் ஒரு வார்த்தை எடுத்தேன். நீங்கள் படிங்களா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்களேன். நீ எழுந்து உரத்த சத்தத்தோட சொன்னான். திரும்ப வாசிங்களேன். இதன் மூலயமா தான் தேவன் இன்னைக்கு நம்மோடு பேச போகிறார். இதை எடுத்துகிட்டு வந்தேன். போன தடவை ஒரு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன். என்னன்னா, நான் பேசுகிறது கேட்குதுல, பின்னாடி கேட்குதுல. நான் எடுத்துகிட்டு வந்தப்போ நான் என்ன கேட்டேன்னா, ஆண்டவரே ஒரு வருடாதமாக நீங்கள் பேசுங்க, அதை என் கண் பார்க்கணும். எல்லாரோடையும் பேசுவார், அவங்க அர்ப்பணிப்பாங்க, போவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆண்டவரே ஒருத்தர்கிட்டையாவது நீங்கள் பேசுகிறதை என் கண் பார்க்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இங்கே நிறைய பேர் கூட பேசி நம்ம சாட்சியாக சொன்னோம் அந்த பிரசங்கத்தில். இன்றைக்கி அப்படி தான் கேட்டு, ஏசப்பா இன்றைக்கி நீங்கள் யாருக்குள்ள எல்லாரும் கூட பேச போகிறீங்க, அதுக்கு எனக்கு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் என் கூட பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வரேன். பாருங்கள், எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் வந்து காலை பற்றி செமையாக ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னது? கால் ஒரே குடைச்சலாக இருக்கான். கால் குடைச்சலாக இருக்கும்போது எப்படி நிமிர்ந்து நிற்க முடியும்? யார் அது? கால் குடைச்சலாக இருக்கும்போது எழுந்து நிற்க முடியுமா? நிற்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. சப்பளங்கால் போட்டு சாப்பிட முடியும். சப்பளங்கால் போட்டு சாப்பிட, எழுந்து நிற்க முடியுமா? ஓடுற கேஸ் இவங்க. ஆனால் எழுந்து நிற்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு கால் சூழ்நிலை வரும் பொழுது எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஏன் கால் வலி வந்துச்சுன்னா, நான் வந்து கரெக்டாக பிரசங்கம் பண்ணுறேன்னா, ஏசப்பா தான் எனக்கு பிரசங்கம் கொடுக்குறது ஒரு அடையாளம் கொடுக்கறதுக்காகவே அவங்களுக்கு கால் வலி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியாதுப்பா, ஆண்டவர் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்ன தெரியுமா? நீ எழுந்து காலூன்றி நில். ஆமென். எழுந்து காலூன்றி நில். தேவன் நம்மளை எழுந்து நிற்க சொல்லுகிறார். தேவன் நம்மளை எழுந்து காலூன்றி நிற்க சொல்லுகிறார். இந்த ஒரு வசனங்கள் ரோமர்னு நினைக்கிறேன், இதெல்லாம் படிக்கும் பொழுது அந்த பவுல் சொல்லுவார், ஊழியக்காரங்க ஜனங்களை ஊன்ற கட்டுகிறாங்க. அப்போ ஜனங்கள் எப்படி இருக்கணும்? ஊன்றி நிற்கிறவர்களாக காணப்படணும். தேவன் நமக்கு சொல்கிறது, நீ எழுந்து காலூன்றி நில். நீ எழுந்து காலூன்றி நில் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம எழுந்து காலூன்றி நிற்கிறோமா? ஏன் தேவன் அந்த வார்த்தை நம்மளிடத்துல சொல்கிறார்? ஏன் தேவன் நம்ம இடத்துல சொல்லுகிறார்? நம்ம வந்து காலூன்றி நிற்க முடியாத இடத்திலே இருக்கிறோம். காலூன்றி நிற்க முடியாத இடத்திலே ஒரு அங்கிள் வராங்க நம்ம தனியூர்லேருந்து. அவங்களுக்கு என்ன வரல? கை வரல. அவங்களால இப்போ கையை வந்து கொண்டு வர முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த கை செயலிழந்துருச்சு. அப்போ ஒரு மனிதனுக்கு காலூன்றி நிற்க முடியாத நிலைமையில் இருக்கிறானா, அவனுக்கு என்னன்னு அர்த்தம்? அவன் செயலிழந்தவனாய் காணப்படுகிறான் அப்படின்ற அர்த்தம். கரெக்டாக நான் சொல்கிறது? ஆமேன். அப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நீ எழுந்து நில்லுன்னு சொல்கிறாருன்னா, நம்ம எழுந்திருக்கவே முடியாத நிலைமையில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம வந்து என்னதான் ஊழியம் செய்கிறோம், அதுக்கு போகிறோம் வர்றோம், ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு நீ எந்திரிப்பா, நீ எந்திரியுமா. நீ எந்திரிக்கவே முடியாத நிலைமையில ஒரு முடவனாய் கிடக்கிற. இந்த இடத்துல முடவன் தானே?
அதாவது எப்படி தாயின் வயிற்றிலிருந்து 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து, அதாவது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுல முதல்ல இருந்து என்னது ஒரு முடவனாவே ஒரு சப்பானியாவே கிடக்கிறான். அவன் சப்பானியாவே கிடக்கிறான். எந்திரிக்க முடியல, நடக்க முடியாது. எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் எழுந்து நட. அல்லேலூயா. நாங்கள் தான் ஊழியம் பண்ணுறோம், மற்றவங்களை ஆதாயம் பண்ணுறோம், நாங்கள் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லுகிறோம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், இப்படிலாம் சொன்னீங்கன்னா மற்றவர்கள் பார்வைக்கு வேணா நீங்கள் அப்படி இருக்கலாம், உங்கள் பார்வைக்கு வேணா நீங்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? எழுந்து நிற்க முடியாத ஒரு மொடமாக தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் இன்றைக்கு காலூன்றி நிற்க சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி நாம் காலூன்றி நிற்க முடியும்னா, அவருடைய அன்பு நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நாம் காலூன்றி நிற்போம். ஆமேன். அவருடைய அன்பு இந்த இடத்துல தேவனுடைய அன்பு வருகிறது, அவன் காலூன்றி நிற்கிறான். ஆமேன். நிமிர்ந்து காலூன்றி நில்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம காலூன்றி நிற்கிறதுக்கு தேவனுடைய அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் செய்யும். ஆமேன். நம்ம பார்க்கிறோம், என்ன ஆராதனையில் கேட்டோம், நாசிரியத்தூர்லேருந்து ஒரு நன்மை உண்டாகுமா, கலைஞர் நகர்லேருந்து ஒரு நன்மை உண்டாகுமா? வாய்ப்பு கிடையாதுல்ல, வாய்ப்பு கிடையாதுல்ல. பொதுவாக நம்ம யோசிக்கும் பொழுது வாய்ப்பு கிடையாதுல்ல. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன வந்துச்சு? வெளியிலிருந்து வாகனங்கள் பிடித்து கொண்டு, என்னது வாகனங்கள் பிடித்து கொண்டு கூட்ட கூட்டமாக வருவாங்களாம். இது எப்போ தெரியுமா வருவாங்க? இங்கே இருக்கிற நாம் எழுந்து நிற்கும் பொழுது தான், இங்கே இருக்கிற நாம் திடமாய் நிற்கும் பொழுது தான், முடங்கி கிடக்கிற நாம் எழுந்திருக்கும் பொழுது தான் வேன்லலாம் வந்து இறங்குவாங்க. இங்கே அல்லேலூயா. நம்மளே இங்கே வீல் சேரில் ஒரு நிலைமையில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், வருவாங்களா யாராவது? ஒரு அற்புதத்தை தேடி வராங்க, ஒரு சுகத்தை தேடி வராங்க. நம்மளே ஒரு முடமாக இருந்தால் யாராவது தேடி வருவாங்களா? வருவாங்களா? வரமாட்டாங்க, வரமாட்டாங்க தானே. அப்போ நம்ம இன்னும் மாற்றப்பட வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம ஊழியம் செய்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறோம், சர்ச்சில் சங்கீதம் எடுக்கிறோம், இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் நமக்கு பேசிக்கான சிலதெல்லாம் தெரியுதா தெரியலையா? நீங்களே சொல்லுங்கள். அந்த வெள்ளிக்கிழமை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஊழியத்திற்கான கொடுகை. அப்போது ஒரு டவுட் நமக்கு வந்துச்சு, ஒரு கேள்வி. அந்த கேள்வி எத்தனை பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சு? நமக்கு ஒருத்தர் கூட நமக்கு தெரில. எனக்கும் தெரில, உங்களுக்கு தெரில, யாருக்குமே தெரில ஆன்சரு. அப்போ பாருங்கள், ஒரு ஊழியம் செய்கிற இடத்துல இருந்தாலும் ஒரு பேசிக்கான ஒரு இது, அவருடைய வருகையை பற்றி நமக்கு தெரியல. அப்போ நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கோம்? முடக்கப்பட்ட நிலைமை தான். ஒரு முடவனாக தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? காலூன்றி நிற்கிறவர்களாக. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எழுந்து காலூன்றி நிற்கிறீங்களோ, உங்கள் மூலயமா இந்த கலைஞர் நகருக்கு ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. இந்த அல்லேலூயாலாம் பத்தாது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த சம்பவத்தில் லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்து ஒருபோதும் நடவாமல், என்னதான் ஒருபோதும் அவன் நடந்ததே கிடையாது, சும்மா நின்று கூட பார்த்தது கிடையாது அவன், அப்படி கூட மழை இல்லை, ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து, கால்கள் வழங்காதவனா உட்கார்ந்து இருக்கான். இப்போ இவனுக்கு பவுல் பார்த்து சொல்கிறாரு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் அப்படின்னு சொல்லிட்டு பவுலை பார்த்து சொன்னேன்னு என்ன நடக்குது? பிறந்ததுலேருந்தே நடக்க கூட வழி இல்லை. அவன் ஒரு நாள் கூட நடந்ததே கிடையாதான், ஒரு நாள் கூட நடந்ததே கிடையாது. அவன் நடை பயிற்சி கூட பண்ணது கிடையாது. குழந்தையா பிறக்கிறவங்களுக்கு நடக்க தெரியாது. சில மாதங்கள் என்ன பண்ணுவாங்க? இதை பிடிச்சி நடப்பாங்க, அதை பிடிச்சி நடப்பாங்க, குழந்தையா பயிற்சி இருப்பாங்க குழந்தைகள், அப்படி தானே? குழந்தைலாம் உங்கள் வீட்டில் இருந்துருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து முட்டி காலில் நடப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நின்று பார்ப்பாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க? நடப்பாங்க. இப்போ பிறந்ததுலேருந்தே சப்பானியாக இருக்கிற ஒருத்தன், ஒரு காலம் நடக்காத ஒருத்தன் ஆண்டவருடைய வார்த்தை நீ எழுந்து நடன்னு சொல்லும் போது எப்படி குதிக்கிறான்? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டும். நான் சொல்வது உங்களுடைய கால்களை அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை முடங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நீ எழுந்து நிமிர்ந்து நில், எழுந்து கால் ஊன்றி நில் அப்படின்னு ஆண்டவரை சொல்லுகிறார். எத்தனை பேர் நீங்கள் கேட்டு இதை செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலூன்றி நிற்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, முதலாவது 9ஆம் வசனம் வாசிங்க.
ம் ரட்சிப்பு கேட்ட முதலாவது நமக்கு தேவை, நாம் எழுந்து நிமிர்ந்து காலூன்றி நிற்க வேண்டும் என்றால் ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் நமக்கு தேவை. ஒருத்தன் எழுந்து நடக்க வேண்டும் என்றால் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்மளாம் இப்போ ரட்சிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கோம். நம்மளை ஒருத்தர் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஊழியம் செய்கிறோம், பாட்டு பாடுறோம், வர்ஷிப் பண்ணுறோம், இன்னும் பிரதிஷ்டைக்கு போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்மளை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா நான் உங்களுடைய முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், நான் உங்களுடைய ஆக்ஷனை மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களுடைய உள்ளத்தை யார் தான் பார்க்குறா? ஆண்டவர் தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் இன்னைக்கே எழுந்து நிற்பவீர்களாக மாறுவீங்க. அல்லேலூயா. ஒரு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், விசுவாசம் என்றால் என்ன? ஆண்டவர் மீது வைக்கிற ஒரு சாதாரண நம்பிக்கை இல்லை. இல்லை, அது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்க? கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. எப்படி? கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை நம்ம ஆண்டவர் மேலே வைக்கணும். அல்லேலூயா. ஒருத்தங்களை கண்மூடித்தனமாக நம்ம இவனை பற்றி தெரியவே இல்லை, இப்படி நம்புறானே இவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம்ல, அப்படி ஆண்டவரை கண்மூடித்தனமாக நம்ம நம்பணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னதான் அவர் என்ன வேணாலும் நான் எனக்கு பண்ணட்டும், நான் அவரை நம்புகிறேன், அப்படி. அதுதான் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். நீங்கள் இப்படி ஆண்டவரை நம்பி பாருங்க, உங்களை ஆண்டவர் எழுந்து நடக்க செய்வார். ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எழுந்து நடக்க செய்வார். இந்த இடத்துல அவன் பார்க்குறான், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று பவுல் பார்க்குறாரு. இவன்கிட்ட ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவுலுக்கு தெரியுது. அப்போ நம்ம ஆண்டவர் பார்வைக்கு முன்பாக நம்ம முடனே நீங்கள் வச்சுக்கோங்க, நம்ம ஆல் ரைட் கிடையாது. நம்ம எல்லாம் ஆல் ரைட் கிடையாது. இப்போ நம்ம முடமாவே தான் இருக்கிறோம் ஆண்டவருக்கு முன்பாக. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு கேட்ட ஒரு விசுவாசம். ஆண்டவர்கிட்ட ரட்சிப்பு கேட்ட ஒரு விசுவாசம். ஆண்டவரே நீங்கள் எப்படியாவது என்னை எழுந்து நிற்க செஞ்சிருவீங்க. என்னது? எழுந்து பவுல் பேசிக்கிட்டு இருக்காரு, அவன் ஒரு ஓரமாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். ஆனால் பவுல் அவனை உற்று பார்க்குறாரு. அப்போ அவன்கிட்ட இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? ஒரு பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரை பார்க்க வச்சு அவர் மூலயமா ஒரு வார்த்தை வருது, நீ எழுந்து நில்லுனோன்னு நிற்கிறான், குதிக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு பவுல்ன்ற ஒரு ஊழியக்காரர் வராரு, நான் அப்போ இன்னைக்கு உட்காடுறேன், எப்படியும் அவர் மூலயமா ஆண்டவர் என்கிட்ட பேசிடுவார், இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட போகிறேன், இன்னைக்கு நான் எழுந்து நடக்க போகிறேன்னு ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. சும்மா இந்த வாய்ஸு ஏற்றுறது, இறக்குறது, ஊன் கத்துறதெல்லாம் இங்கே இருந்தால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஒரு ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷன் விசுவாசியே கிடையாது தானே. நீங்கள் என்ன வேணாலும் இசப்பா அப்படி நீங்கள் கத்துனாலாம் விசுவாசம் வராது. உங்கள் உள்ளத்திலிருந்து வந்தால் மாத்திரமே விசுவாசம். எத்தனை மீட்டிங் வேணாலும் போங்க, எத்தனை அல்லேலூயா வேணாலும் சொல்லுங்க, எத்தனை மாடுலேஷனில் வேணாலும் அல்லேலூயா சொல்லுங்க, எத்தனை மாடுலேஷன் வேணாலும் நீங்கள் ஊன்னு எல்லாரும் மட்டும் பண்ணுங்க, ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை. அது ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை. அநேக விசுவாசிங்க தான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? உங்களால் ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஏப்பா நீ மாடுலேஷன் மட்டும்தான் மாற்றுற, இன்னும் நீ முடமாக தான் இருக்க. நீ மாடுலேஷன் மட்டும்தான் மாற்றுற, நீ இன்னும் முடமாக தான் இருக்க. அப்படி தானே? ஒரு மனிதன் உண்மையா உள்ளத்திலிருந்து அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் என்றால் அவனுக்கு மாடுலேஷன்லாம் வராது. என்ன வரும்? கண்ணீர் வரும். அவனுக்கு ஒரு ஆண்டவரை பற்றுகிற ஒரு விசுவாசம் வரும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனுடைய கிரியைகள் நற்கிரியைகளாய் மாறும். அவனுக்குள்ள ஒரு நல் செயல்கள் வரும். அவனை பார்த்தாலே அவன் ஆண்டவரோட ரொம்ப இன்டர் கனெக்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். மற்றவங்க சொல்லுவாங்க. இதுதான் என்னது? ஒரு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷன் அவன் தான் எந்திரிச்சு நடக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் என்னதான் நீங்கள் மாடுலேஷன் கொடுத்தாலும் சரி, என்னதான் நீங்கள் ஆக்ஷன் பண்ணி காமிச்சாலும் சரி, சபையில் ஒன்றுமே அது பிரயோஜனம் இல்லை.
என்ன மற்றவங்களை பார்த்து நம்மளை தூஷித்து தான் போவாங்களே தவிர்த்து ஒரு மண்ணுமே நடக்காது. அப்போ ஆண்டவர் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாரு, நீ முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற, நீ முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற. ஒரு விசுவாசம் எங்கே ஒரு விசுவாசினா, அந்த காலத்து பரிசுத்தவான்கள்லாம் விசுவாசத்தை சொல்லி கொடுத்து நடத்துனாங்க. விசுவாசத்தை சொல்லி கொடுத்து நடத்துனாங்க. அப்போஸ்தலர் 3:8-16 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 3:8-16. நடந்தான். ஆ ஆ ம் ம் 16 ஆ ஆ ஆ ம் ம் அங்கே பவுலும் இங்கே பேதுருவும் யோவானும் இவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே இவனுக்கு இந்த சர்வாங்க சுகம் கிடச்சிருக்கு. அவன் பண்ணுறான், அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்? ஆண்டவருடைய நாமத்தை பற்றுகிற விசுவாசம். ஃபர்ஸ்ட் என்ன விசுவாசம்? ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசம் அந்த லீஸ்திராவில் உள்ள ஒரு முடவனுக்கு இருந்துச்சு. இங்கே இந்த ஆலயத்தின் வாசல், அலங்கார வாசலில் உட்கார்ந்துருக்கிற இந்த முடவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்துச்சு? ஆண்டவருடைய நாமத்தை பற்றுகிற ஒரு விசுவாசம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தானே ஒரு சர்வாங்க சுகத்தை அவன் அனுபவிக்கிறான். சர்வாங்க சுகத்தை அனுபவிக்கிறான். நம்ம பார்க்கறதெல்லாம் என் உடம்பு கால் வலி சரியாகுமா, என் முதுகு வலி சரியாகுமா, என் கை வலி சரியாகுமா, என் பாதம் மூட்டு வலி சரியாகும் தான் பார்க்குறோமே. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் முடவனாக இருக்கிறீங்களே பார்க்குறீங்களா? உள்ளத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடத்தன்மையாக இருக்கிறோமே நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை பற்றுகிற விசுவாசம் அலங்கார வாசலில் உட்கார்ந்திருந்த முடவனுக்கு இருந்துச்சு. என்ன பண்ணா? ஒரு சர்வாங்க சுகத்தை அனுபவித்தான். எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சர்வாங்க சுகத்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம முடத்தன்மையா இருக்கிறோம், முடவனா இருக்கிறோம், ஒரு சப்பானியா நம்ம இந்த இடத்துல காணப்படுறோம். அலங்கார வாசல் பிச்சை எடுத்துட்டு இருந்தானே, அவன் யாரு? முடவன். அவன் கால் நடக்க முடியாதவன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. ஏசப்பா, பேசிக்கான நிறைய விஷயங்களுக்கு தெரிய மாட்டுது. எப்படி போகணும், எப்படி வரணும், எப்படி ஒரு விசுவாசிட்ட பழகணும், எப்படி ஒரு ஜனத்தார் இடத்துல பழகணும், இது எதுவுமே எனக்கு தெரிய மாட்டுது. அதனால நான் முடவனா இருக்கிறேன். நீங்க இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, நீ எழுந்து கால் ஊன்றி நில்லுன்னு சொல்லியிருக்கீங்க. உம்முடைய நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் வேண்டும், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் வேண்டும். அவருடைய நாமத்தை பற்றும் ஒரு விசுவாசம் வேண்டும். உலகத்தில் பல நாமங்கள் இருக்கு. ஆல்பர்ட், கிறிஸ்டோஃபர், ரமேஷ், சுரேஷ், ராகேஷ், எத்தனை பேர் இருக்கு? வள்ளி, பல பேர் இருக்கா இல்லையா? நம்ம சொன்ன எத்தனை சொல்லலாம்? பல தலைவர்களுடைய பேர், ஹிட்லர், அலெக்சாண்டர், எத்தனை பேர் இருக்கு? இத்தனை புனிதவான்களுடைய பேர் இருக்கு. புனிதமாக பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க, மதர் தெரசா, இவங்களாம். சயின்டிஸ்ட் நேம் அப்துல் கலாம், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. இது எந்த நாமத்தினாலாவது நமக்கு சுகத்தை தர முடியுதா? எந்த நாமத்தினாலாவது சுகத்தை தர முடியுதா? நீங்கள் இயேசுவின் நாமத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ உடல் சுகம் மட்டும் அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் குணம் அடையும். அல்லேலூயா. எழுந்து நிற்கிற தன்மை வேண்டும். இந்த கலைஞர் நகரை பற்றி சொன்னோன்னே அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னீங்களா ஆராதனையில்? இது எப்போ வரணும்? நீங்கள் எழுந்து நிற்கணும். நீங்கள் எழுந்து நிற்கணும். நம்ம எழுந்து நிற்க மாட்டேன், நான் எழுந்து நிற்க மாட்டேன், ஆனால் கலைஞர் நகரில் வேணா வந்து இறங்கணும்னா நோ சான்ஸ். அல்லேலூயா. இதெல்லாமே தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம். என்னென்ன விசுவாசம் வேண்டும்? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், அவர் நாமத்தை பற்றும் விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது தேவன் நம்மளை எழுந்து நடக்க செய்கிறார். 20ஆம் வசனம் வாசிங்க. 3ல், அப்போஸ்தலர் 3ல். பாருங்க, இவன் வந்து அந்த அந்த விஷயத்தை பற்றி அவர் பேதுரு யோவான் சொல்லும் பொழுது, நீங்கள் வந்து அவன் முடவன் வந்து நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால எழும்பிட்டான். இப்போ நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுவதற்காக அவருடைய நாமத்தை விசுவாசித்து குணப்படுகிறவர்களாக மாற வேண்டும். நம்ம முடமாக இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? அநேக பாவத்தில் சிக்கியிருக்கிறோன்ற அர்த்தம். அநேக பாவத்தில் சிக்கியிருக்கிறோம். ஒருத்தன் பாவம் பண்ணிக்கிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ண முடியுமா முடியாதா? பாவம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ண முடியுமா முடியாதா? ஈஸியாக பண்ணலாம். அல்லேலூயா.
ஏன்னா பிசாசே என்ன பண்ணியிருக்கான், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருக்கிறான். நம்மள அநேகர் இப்படிதான் இருப்போம். நிறைய அது நமக்கு தெரியாம இருக்கலாம், இல்லை தெரிஞ்ச கூட பண்ணிட்டு இருக்கலாம், எதுவுமே நமக்கு என்னன்னு தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம என்னது, இந்த பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆண்டவர் உங்களை குணப்படுத்த விரும்புகிறார். நீங்க இன்னைக்கு எழுந்து நடக்கணும், பாவத்துல இருந்து விடுதலை ஆகி. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது. 14:27 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 27. செய்தவைகளையும் பாருங்களேன், ஆண்டவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறக்கிறார். அல்லேலூயா. நாமலாம் அவரோட வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவருடைய சொந்த ஜனங்கள். நாமலாம் யாரு? புறஜாதிகள். நம்மளாம் வந்து என்னது? புறஜாதிகள். நமக்கு தேவன் என்ன பண்றாரு? விசுவாசத்தின் கதவை திறக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தின் கதவை திறக்கிறார். விசுவாசத்தின் கதவை ஆண்டவர் திறக்கிறார். அதை நாம் பிடித்து கொண்டு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, அதான் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? எழுந்து நடக்க செய்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு எழுந்து நடக்கணும்னு ஆசை? அல்லேலூயா. என்னதான் வாக்கிங் ப்ரேயர் பண்ணாலும் அது நடக்கிறது கிடையாது. என்னது? வாக்கிங் ப்ரேயர் பண்ணாலும் நடக்கிறது கிடையாது. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி அவரை பற்றும் விசுவாசத்தினால் இருக்கும் பொழுது நம்முடைய முடமான கால்களை எழுந்து மான் கால்களை போல மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதத்தில் படித்தோம்ல, தேவன் மான் கால்களை நமக்கு தருகிறார் என்று. ஆமேன். அந்த மான் கால்களை பெற வேண்டிய நாம் இன்னும் முடமாய் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் என்னவா இருக்கிறோம்? இன்னும் முடமா இருக்கிறோம். வாசிங்க 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, இப்ப நம்ம புறஜாதியரா இருக்கோம். நாம் யார் வந்து விசுவாசிக்கிறாங்களா? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அல்லேலூயா. நித்திய ஜீவன் தான் என்ன? த எவர்லாஸ்டிங் லைஃப். ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. நம்மளுக்கு இப்போ வாழ்கிற வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒரு 80லையோ ஒரு 90லையோ நமக்கு என்ன ஆகிடும்? நம்ம வாழ்கிற வாழ்க்கை இப்போ இருக்கிற காலங்களில் நம்ம எப்போ வரையும் வாழ்வோன்னு நமக்கு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கை இது ஒரு முடிவுள்ள வாழ்க்கை, ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அதான் நித்திய ஜீவன். நித்தியம் என்றால் அது ஒரு முடிவில்லாதது, ஜீவன் என்றால் வாழ்க்கை. அப்போ நித்திய ஜீவன் என்றால் முடிவில்லாத வாழ்க்கை. ஒரு முடிவில்லாத வாழ்க்கைக்கு உரியவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை விசுவாசிப்பார்கள். இப்போ புரியுதா? நாம் விசுவாசத்தில் குறைவர்களாக இருக்கிறோம், அதான் நம்ம முடமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கெல்லாம் உங்களுக்குள்ள விசுவாச குறைவு இருக்கும்? நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்கள். நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் வந்து ஒரு முடமாக இருக்கிறேன், நான் வந்து ஒரு கால் நடக்க முடியாத. நீங்கள் நினச்சி பாருங்களேன், உங்களால் கால் நடக்க முடியலன்னா இப்போ நீங்கள் எப்படி இருக்குவீங்க? உங்களை தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், சரியாக பாத்ரூம் போக முடியாது, குளிக்க முடியாது, உங்கள் குடும்பத்தை பார்த்துக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. விசுவாச குறைச்சலாக இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எல்லா காரியங்களையும் துணிந்து விசுவாசத்தோடு செய்யும் பொழுது தேவன் உங்களை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சேத்துலேருந்து தூக்குனவர் அவர் தானே. நம்மளை சேத்துல போய் முங்கி கிடந்தோம், சேத்துல போய் முங்கி கிடந்தோம், பாவங்களில் போய் முங்கி கிடந்தோம், தூக்குறாரு. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி அப்பப்போ அந்த பாவம் வந்து போகுது, அப்போ தான் நம்ம முடமாயிடுறோம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லை, முடமாயிடுறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், அவரை நாமத்தை பற்றும் விசுவாசம், இதை வைத்து நாம் எழுந்து நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. முதல் காரியம் என்ன சொன்னேன்? விசுவாசிக்கிறவங்க எழுந்து நடப்பாங்க. அல்லேலூயா. 2 விதமான விசுவாசம். என்னென்ன விசுவாசம்? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். ஹல்லேலூயா. 2வது காரியம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த லீஸ்திராவில் உள்ள முடவன் என்ன பண்றான்? பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். பவுல் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். அவன் பேசுகிறதை இவன் வந்து முடவனா இருந்தும் நான் போறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லலை, நான் வரத்துக்கு வழி இல்லை அப்படின்லாம் சொல்லலை, என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவங்களாம் யாருமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லலை. அவன் என்ன பண்ணுறான்? போய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை
கேட்டுக்கொண்டிருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் என்றால் நமக்குள்ள ஒரு ஆர்வம் வேண்டும். நமக்குள்ள ஒரு ஆர்வம் வேண்டும். அப்பதான் நாம் எழுந்து நடக்க முடியும். ஹல்லேலூயா. பல காரியங்களை பற்றி நம்மள்ட்ட விஷன் நிறைய இருக்குல்ல. இப்படிலாம் ஏன் தெரு மாறணும், இப்படிலாம் ஏன் மாறணும், என் பேர்லாம் மாறணும், இதெல்லாம் கிடைக்கணும் இப்படிலாம் நமக்குள்ள இருக்குல்ல. இப்படிலாம் நமக்குள்ள இருக்குல்ல. இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை யார் செவி கொடுக்குறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் செவி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் என்னது எழுந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. எழுந்து உங்கள் மூலயமா தான் இந்த தெரு மாறணும். உங்கள் மூலயமா தான் இந்த தெரு மாறணும். நீங்கள் எழுந்து நிற்கணும். எத்தனை பேர் எழுந்து நிற்கிறீங்களோ அப்பொழுது தான் இந்த தெருவுடைய மாற்றமே வரும். நான் சொல்கிறேன், என்னது, எத்தனை பேர் எழுந்து நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த தெருவில் ஒரு மாற்றம் வரும். இவனுங்க போய் இது பண்ணுறானுங்க, சண்டைக்கு போகிறாங்க, சச்சரவு பண்ணுறாங்க, ரோட்டில் போய் அடிக்கிறாங்கன்னு அடுவுறதெல்லாம் மேட்ரு கிடையாது. அதுக்கு காரணம் யார்? நீங்களும் நானும் தான். நம்மளே எழுந்து நிற்கல. இன்னும் நம்ம எழுந்து நின்னாதான் இந்த தெருவின் நிலைமை மாறும். நம்ம எழுந்து நின்னாதான் இந்த தெருவின் நிலைமை மாறும். போய் பண்ணுறாங்களே, எங்களுக்கு பட்டா கிடைக்கணும், எங்களுக்கு இது கிடைக்கணும், எங்கள் தெருவுடைய நிலைமை மாறணும், போய் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வாசலில் போய் அம்மா நேரம் உட்காடுறீங்களே, எம்மா நேரம் உட்காந்தாலும் கிடைக்காது. அல்லேலூயா. நீங்கள் எழுந்து நிற்கும் பொழுது தான் இந்த தெருவுடைய ஒரு மாற்றம் ஏற்படும். அல்லேலூயா. இது தெரியாமல் போய் நிற்கிறவங்க, அவங்களுக்கு தெரியல, நிற்கிறவங்களுக்கு தெரியல. நீங்கள் போய் நிற்கிறீங்களே, உங்களை நான் என்ன செய்வது? போய் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு 4-5 மணி நேரம் நிற்கிற நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுந்து நில்லுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க. ஒரு விசுவாசி பண்ணுற தப்பே இதுதான். ஆவிக்குரிய வாழ்க்கைலாம் மாட்டான். நான் போய் இத்தனை நேரம் நிற்கிறேன், எங்களை பார்த்து கொடுத்துருவாங்க, எங்கள் தெரு மாறி போயிடும். மாறுமா? இத்தனை வருஷம் மாறாதது மாறிட போதா? நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாறி எழுந்து நின்று பாருங்களேன், உங்கள் தெரு மாறும். இவங்களாம் நல்லா இல்லாததுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் தெருவில் உள்ள ஜனங்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களோ அதுக்கு காரணம் நீங்கள் தான். அல்லேலூயா. கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு? இந்த தெருவில் எத்தனை பேர் கெட்டு போகிறாங்களோ அது காரணம் நீங்கள் தான். ஏன்னா நீங்களே மொடமாக தான் இருக்கிறீங்க, நீங்களே எழுந்து நிற்காம தான் இருக்கிறீங்க. நீங்கள் என்னைக்கு எழுந்து நிற்கிறீங்களோ அன்னைக்கு இந்த தெருவுக்கு ஒரு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, எழும்பு சீயோனே, நீ எழும்பு, தெபோராலே நீங்கள் எழும்புன வசனம் மட்டும். பிள்ளைக்கு ஞானஸ்தானம் பேர் வச்சா தெபோரால்னு பேர் வைங்க. பாஸ்டர் வேறு பேர் வைப்பார். அல்லேலூயா. பேரில் என்ன இருக்கு? தெபோரால் பேர் வச்சா என்ன இருக்கு? நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்கள் எந்திரிச்சு பாருங்களேன். நீங்கள் நான் இப்போ சொல்கிறேன் இந்த வார்த்தை, ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை சொன்னேன்? விசுவாசம். நீங்கள் விசுவாசம் வச்சு பாருங்களேன், இந்த தெருவில் எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறப்போகுதுன்னு. அல்லேலூயா. நான் மாற மாட்டேன், தெருவில் இருக்கிற ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிற ஜனங்கள் மாற வேண்டும். இது பாருங்களேன், அதுவும் தெருவுக்கான ஜபத்துக்கு போனால் டைமை எடுத்துக்கிறது. அந்த ஜப குறிப்புக்கு டைமு ஒரு குடும்பத்துடைய வரலாறுலாம் சொல்கிறது. யார் உங்கள்கிட்ட அந்த வரலாறு கேட்ட? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து நில்லு, உன்னுடைய தெருவை நான் மாற்றுறேன். அல்லேலூயா. இந்த முடவன்கள்லாம் எந்திரிச்சாங்க, ஒரு பெரிய ரட்சிப்பு அந்த இடத்துல நடக்குது. அந்த ஆச்சரியப்படுறாங்க பார்த்து, அற்புதத்தை பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்க. உங்களை பார்க்குறவங்க ரட்சிக்கப்படுவாங்களே, உங்களுடைய நீங்கள் இந்த சபை வரலாறு மாதிரி நீங்கள் அந்த குடும்பத்தோட வரலாறை சொல்லி என்ன பிரயோஜனம்? தெருவுக்கான ஜபத்தில் ஒரு ஜபம்னா எவ்வளோ நேரம் பண்ணலாம்? ஒரு 5 நிமிஷம் பண்ணலாமா? அவங்களோட இந்த வரலாறுலாம் சொல்லிக்கிட்டு அது உங்கள் தனி ஜபத்தில் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எழுந்து நிற்கும் பொழுது என்ன நடக்கும்? தெரு மாறுபடும். 2வது காரியம் என்ன சொல்கிறேன் நான்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக நம்ம மாறணும். இவன் என்ன பண்ணுறான்? பவுல் பேசுகிறதை உற்று பார்க்கிறானா? பவுல் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தான். பவுல் பேசுகிறத கால் முடியாது தான், நடக்க முடியாது தான், ஒரு ஹெல்ப் தேவை தான். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுமேனு ஒரு ஆர்வம் வந்துச்சு பார்த்தீங்களா அவனுக்கு? ஆனால் நமக்கு 2 காலும் நல்லா தான் இருக்குது. 2 காலம்
நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுன்னா என்ன நமக்கு முடிய மாட்டுது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணுன்னா தலை வலிக்கும், அப்போ தான் தைலம் தேய்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுன்னா கால் கையெல்லாம் வலிக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுன்னா மனசு ஒத்து வராது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும்னா பசிக்கும், பிஸ்கெட் வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைகளுக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். ஒரு கால் முடியாதவன் பவுல் பேசுகிறத கேட்டுட்டு இருக்கானா, நமக்கு என்ன குறைச்ச சொல்லுங்க? நமக்கு என்ன குறைச்ச சொல்லுங்க? வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்பொழுது ஆதாம் ஆண்டவர் நித்திரை வர பண்ணினது போல நமக்கு என்ன வந்துடுது? தூக்கம் வந்துடுது. இங்கேருந்து ஆண்கள்லாம் எனக்கு தெரிய மாட்டுறாங்க. இருக்கிறீங்களா? ஒரு கையை மட்டும் தூக்குங்க. 2 பேர் லேட்டாக தூக்குறாங்க. அப்போ வந்து அவங்க லைட் ஸ்லீப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கையை தூக்கி காமிங்க. ஆமாம், 3 ஆண்கள் இருக்காங்க. அல்லேலூயா. இங்கே இருக்கிற பெண்கள்லாம் முழிச்சிருக்கிறீங்களான்னு தெரியல. அல்லேலூயா, பரவாயில்ல, எல்லாம் முழிச்சிருக்கிறீங்க. நமக்கு என்ன வந்துடுது? அயர்ந்த நித்திரையே ஆண்டவர் கொடுத்துட்றாரு. அவருடைய வார்த்தை கொடுக்கும்போது, நான் பேசுகிறேன், நீ கொஞ்சம் நான் தாளாட்டுற மாதிரி நீ கொஞ்சம் தூங்குன்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு நமக்கு. அப்படி தானே? ஆண்டவருடைய வார்த்தையே வந்து இன்ச்சா கேளுங்க, இன்ச்சா கேளுங்க. ஏன்னா அவன் பேசுகிறத கேட்டுக்கொண்டு இருந்தான். பவுல் பேசுகிறத அந்த முடவன் கேட்டுட்டு இருக்கான். பவுல் பார்க்குறாரு, உத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? இவன்கிட்ட ரட்சிப்பு கட்டுவான விசுவாசம் இருக்குது. பேசும்பொழுது உங்களுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அப்போ அவன் கேட்டதுனால தானே முடிஞ்சுது. கேட்டதுனால தானே முடிஞ்சுது. இன்னொரு வாலிபன் மேலேருந்து ஊந்தானே, அந்த மாதிரி தூங்கி ஊந்திங்கன்னா என்ன ஆகிறது? தூங்கி உளுந்திங்கன்னா என்ன ஆகிறது? இவன் என்ன பண்ணா? பவுல் பேசுகிறத உற்றுலாம் கேட்கல, கேட்டுக்கொண்டு இருந்தான். பவுல் பேசுகிறத கேட்டுக்கொண்டு இருந்தான். அப்போ கேட்டுக்கொண்டு இருந்தவனுடைய வாழ்க்கை எழுந்து நிற்க முடிஞ்சது என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிமிர்ந்து இருக்க முடியும். அல்லேலூயா. அது இவங்க வினோதினி அக்கா சொன்னாங்களே, 7 மாதமாக தான் நான் ஊழியத்தில் வீட்டு கூட நடத்துகிறேன். அப்போ அது ஒரு என்ன இருந்தாங்க, இந்திரா காலனியில் மொடமாக கிடந்திருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க? இப்போ என்ன எல்லாம் முடமாகறீங்களா? எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுத்த போது என்ன ஆகுது? எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அசைக்கப்படாத நிலைமையில் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? 2வதாக அதானே என்னது பார்த்தீங்களா? கேட்கல எனக்கு. அவருடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவன் பண்ணா அவனுக்கு எழுந்து நிற்க வேண்டிய ஒரு சுகுணம் அடைய வேண்டிய ஒரு தன்மை அவனுக்கு வந்துச்சு. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, 3ஆவதாக நம்மள்ட்ட என்ன இருக்கணும்னா, இப்ப நம்ம முடமா இருக்கிறோம் தெரிஞ்சிச்சா இல்லையா? வசனம் வாசிச்சிங்களா? எல்லாம் வாசிச்சாச்சா? இப்போ என்ன பார்க்கலாமா? என்ன இப்போ நீங்கள் முடமா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சா இல்லையா? தெரிஞ்சிருச்சு. இப்போ இவன் அலங்கார வாசலில் இருக்கிற இந்த முடவன் அவனுக்கு முடமா இருக்கிறான்னு தெரியுது. இப்போ இவங்க வராங்க. என்னது? யார் வராங்க? யார் வராங்க? பேதுருவும் யோவானும் வராங்க. யார்? பீட்டர் அண்டு ஜான். இங்கிலீஷ் கற்றுக்கோங்க கொஞ்சம், பரவாயில்ல. இப்போ பீட்டரும் ஜானும் வராங்க, பேதுருவும் யோவானும் வராங்க. இவங்க வர்றப்ப என்ன நம்ம பார்க்குறோம்? ஏதாகிலும் கிடைக்கும் என்று. ஏதாவது கிடைக்குமா? என்னது? ஏதாவது கிடைக்குமா? அவன் என்ன எதிர்பார்த்தது? என்னது? ஏதாவது ஒரு 2 ரூபா 3 ரூபா ஒரு 10 ரூபாய் போடுவாங்களா அப்படின்னு. ஏதாவது கிடைக்குமா? என்ன பண்ணுறான்? ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஹல்லேலூயா. அவன்கிட்ட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா அவனால் முடியல, ஒரு பிச்சை இருக்கிற நிலைமையில் இருக்கிறான்.
இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, எனக்கு வயிற்றுக்கு வந்து சோறு கிடைச்சாலே போதும், ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவங்க என்ன கொடுக்குறாங்க? சுகத்தை கொடுக்குறாங்க. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்னாங்க. அந்த ஒரு தன்மை நம்மிடத்தில் வேண்டும். அந்த ஒரு தன்மை நம்மிடத்தில் வேண்டும். நான் முடமாக இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடங்கி போய் கிடக்கிறேன், என்னால் ஒரு ஃப்ரீயாக விடுதலையாக ஆவிக்குரிய காரியங்களில் ஊழியங்களில் பங்கெடுக்க முடியல, ஃப்ரீயாக என்னால் ஆராதிக்க முடியல, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாக என்னால் வாழ முடியல அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு ஏக்கத்தோடு பார்க்கணும். அவன் என்ன பண்ணுறான்? ஏதாவது கிடைக்குமா, அது ஏதாவது ஏதோ ஒன்று, நீங்கள் ஏதாவது கொடுங்க, எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எப்போ கிடைக்குன்னா, என் வாழ்க்கையே இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, எதாவது கிடைச்சா போதும், ஏதாவது கிடைச்சா போதும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்போ நம்ம முடமாக இருக்கிறோம், ஏதாவது ஆண்டவரே ஒரு ஏக்கமாக பார்க்கணும். எசப்பா எப்படியாவது நீங்கள் தாங்க ஆண்டவரே, நான் எழுந்து நிற்கணும்ப்பா, இதுக்கப்புறமும் நான் வந்து முடவனாக இருந்தேன்னா நான் வந்து விசுவாசியாக இருக்கிறதே வேஸ்ட் ஆண்டவரே, எப்படியாவதுப்பான ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கணும். இருக்கா நமக்குள்ள அந்த ஏக்கம்? ஏக்கமே இல்லை, அந்த ஏக்கம் வேணும். ஏசப்பா எப்படியாவது. திருச்சியில் நான் வரப்போ, ஜங்ஷனில் வரப்போ நிறைய பேர் இந்த மாதிரி முடவனாக இருப்பாங்க, இருந்து பிச்சை கேட்பாங்க. அந்த பாத்வேல உட்காந்துருப்பாங்க, சைடில் உட்காந்துருக்கும் போது அவங்களுடைய முகத்தையும் அவங்க கேட்குற விதத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இதுக்கப்புறம் நான் வந்து இப்போ செத்தா கூட பரவாயில்ல, நான் இப்படியே ஏக்கமாக கேட்க கூட மாட்டாங்க. போகிற வரவங்களாம் ஒரு 1000 பேர் போகிறாங்கன்னா அப்படியே பார்ப்பாங்க, ஏதாவது எவனா கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமாக பார்ப்பாங்க. இப்போ நமக்குள்ளே ஏசப்பா நான் முடங்கப்பட்டிருக்கேன், எப்படியாவது ஏதாவது என் வாழ்க்கையில் பண்ணுங்க ஆண்டவரே, ஏதாவது என் வாழ்க்கையில் பண்ணுங்கப்பா, நான் எந்திரிச்சு நிற்கணும். நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களை முடவங்களை பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்ப்பீங்களே. இப்போ நீங்கள் உங்களுடைய நிலைமைன்னு இப்படி தான் யோசிச்சு பார்க்கணும். ஏசப்பா வெளியே தான் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், வெளியே தான், யாருக்கு இந்த வார்த்தை வரும்னு எனக்கு தெரில, நான் வந்து வெளியே தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் உள்ளே ரொம்ப முடமாக இருக்கிறேன் ஆண்டவரே, ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படி நீங்கள் கேட்டு பாருங்களேன். அவருடைய அன்பு உங்களை ஆட்கொள்ளும். அவருடைய அன்பு உங்களை ஆட்கொண்டு உங்களை எழுந்து நிற்க செய்யும். அவன் கேட்டது ஏதோ வெள்ளியும் பொண்ணு தான், ஏதாவது கிடைக்குமான்னு தான் எதிர்பார்க்குறான். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவனுக்கு வந்து ஒரு சுகத்தை தேவன் கட்டளையிடுகிறார், ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறார். அப்போ நம்ம மூன்றாவதாக என்ன பண்ணணும்? ஏக்கமாக நோக்கி பார்க்கணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விரும்புகிறாயா என்று கேட்டார். பாருங்க, இவன் வந்து ரொம்ப நாளா, வெகு காலமாக வந்து எந்திரிக்கவே முடியாத ஒரு நிலைமையில முடக்கப்பட்டு கிடக்கிறான். இப்போ வந்து ஆண்டவர் கேட்குறாரு, நீ சொஸ்தமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதான் கேட்டேன். ஒரு விருப்பம் நமக்குள்ள வேணும். நான் மாறணும், நான் எழுந்து நிற்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் நமக்குள்ள வேண்டும், ஒரு ஏக்கம் நமக்குள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிற பாயிண்ட் இதுதான். நமக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம காலூன்றி எழுந்து நிற்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெயமாய் ஓட முடியும். ஆமேன். முடக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற யாருமே சரியாக ஓட முடியாது, சரியாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மேலே ஒரு வச்ச அன்புனால, உங்கள் மேலே வச்ச பாசத்தினால, உங்களுக்காக அவர் மரித்ததுனால, நீங்கள் புறஜாதியராக இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளையாக அவர் வந்து உங்களை மாற்றினதுனால உங்கள் மேலே ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. உங்கள் மேலே உள்ள பாசத்தில் இந்த அட்வைஸை கொடுக்குறாரு. என்னது? நீ எழுந்து நீ நில்லு. ஹல்லேலூயா. நீ ஏக்கமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் விருப்பமாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் ஏக்கத்தையும் விருப்பத்தையும் பார்த்து உங்களை தூக்கிடுவார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் தூக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக ஏக்கமாக என்னை தூக்குன்னு பார்த்துட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? டக்குன்னு தூக்கிடுவோம். இதுதான் ஆண்டவரும். அவர் அப்பா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அவர் அப்பா வந்து நீங்கள் ஏக்கமாகவும் ஒரு விருப்பமாகவும் ஒரு ஆண்டவர் மேலே ஒரு விருப்பம், ஆண்டவரே நான் எந்திரிச்சு நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? உங்களை ஆண்டவர் தூக்கிறாரு, அப்பா தூக்கிறாரு. ஆமேன். 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
நாம் முடமான விழுந்து போன முடமான கால்களை காலூன்றி நாம் நிற்க செய்ய வேண்டும் என்றால் 3 காரியங்கள் பண்ண வேண்டும். விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், ஏக்கத்தோடும் விருப்பத்தோடும் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்படணும். விசுவாசம்னா என்ன மாதிரி ஒரு விசுவாசம்? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். மார்க் 9:23 என்ன சொல்லுது? 9:23, மார்க் 9:23. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நீங்கள் நடக்கவே முடியாது, என் வாழ்க்கையில் வந்து இதுக்கப்புறம் நான் மாறவே முடியாது, நான் டோட்டலி ராங் ஆகிட்டேன், என் நிலைமை இப்படி தான், என்னால் வந்து ஊழியத்துக்குன்னு ஒன்றுமே பண்ண முடியல, நான் ஊழியம் செய்ய போனாலும் ஒரு ரிசல்ட் இல்லை, என்னால் வந்து இதுக்கப்புறம் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக வாழ்கிறதே நான் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய முடமான கால்களை தேவன் எழுந்து நிற்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எத்தனை வார்த்தைகள் நம்ம கேட்குறோம், பல வார்த்தைகள் நம்ம கேட்குறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு வார்த்தை, பெரியவங்களுக்கு ஒரு வார்த்தை, பெண்கள் ஜெபத்தில் ஒரு வார்த்தை, வியாழக்கிழமை ஜெபத்தில் ஒரு வார்த்தை, ஆண்கள் ஜெபத்தில் ஒரு வார்த்தை, உபாச ஜெபத்தில் ஒரு வார்த்தை. கேட்டு என்ன பண்ணுறோம்? நீங்கள் கரெக்டாக கேட்டு செவி கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கே நீங்கள் எழுந்து நின்றுருப்பீங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அன்னைக்கு எழுந்து நின்றுருப்பீங்க. நிற்கல, ஏன்? விருப்பம் இல்லாமல் போய் கேட்டிருக்கோன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை விருப்பமோடு கேட்க போறீங்களோ ஆண்டவர் உங்களை எழுந்து நிற்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன சொன்னேன்? ஒரு ஏக்கத்தோடு விருப்பத்தோடு, ஏசப்பா எப்படியாவது என்ன பண்ணணும்? என்னை எழுந்து நிற்க செய்யுங்கப்பா. என்னை எழுந்து, உங்களுக்கு உடல் ரீதியான முடமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியான முடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஏக்கத்தோடு விருப்பத்தோடு கேட்டு பாருங்களேன், ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் இந்த லூக்காஸ் சேகர்னு ஒரு பாஸ்டர் தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பாடல், ஏதோ ஒரு பாடல் எக்ஸாம்பிள் சொல்லலாமே. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அந்த பாட்டு தெரியுமா எல்லாருக்கும்? அந்த பாடலை எழுதினவர் வந்து லூக்காஸ் சேகர் அவர் ஐயா. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் வந்து லூக்காஸ் சேகர். இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பிறந்த 2 பிள்ளைகள், அவருக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் இல்லை. இப்போ 2 பிள்ளைகளை பறி கொடுத்துருக்காரு, ஆனாலும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். ஆமேன். அவருக்கு ஒரு தடவை ஸ்டார்டிங்கில் ஊழியம் செய்கிறப்ப ஒரு சின்ன டிவிஎஸ் வண்டி தான் வச்சு ஓட்டுவாராம். அப்போ போகிறப்ப ஏதோ ஒரு பள்ளத்தில் ஏற்றும் போது அது ஏதோ ஏற்றி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகி ஸ்பைனல் கார்டில் வந்து அவருக்கு முதுகு தண்டில் வந்து அவருக்கு அடிபட்டுருச்சான். எழுந்து நடக்கவே முடியாத டைமில் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் அவர் எழுந்து நடக்கவே மாட்டார், நடக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சொல்லிவிட்டு வீட்டில் வந்து போய் வீட்டில் விட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு விட்டுட்டாங்களாம். ஆனால் ஒரு பாரத்தோடு முடங்கி போயிட்டார். ஆனால் ஒரு பாரத்தோடு ஏசப்பா அப்படின்னு ஆவியில் நிறைந்து அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து ஜெபித்தாங்களாம். ஃபஸ்ட்டு படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணாராம். அப்புறம் எந்திரிச்சு உக்காந்து ஜெபம் பண்ணாராம். அப்புறம் எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணாராம். அப்புறம் எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணாராம். அல்லேலூயா. அதோட நடக்க ஆரம்பிச்சார், இன்னும் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் ஆண்டவரை ஒரு விசுவாசத்தோட, ஒரு நம்பிக்கையோட, ஒரு ஏக்கத்தோட ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த சடனாக ஒரு டைமில் அவரை எந்திரிச்சு நிற்க வைக்கிறாருன்னா ஆண்டவர், அதே ஆண்டவர் தானே உங்களுக்கும், அதே ஏசப்பா தானே உங்களுக்கும் தெய்வம். அப்போ நீங்கள் எந்தெந்த விஷயத்தை தான் முடமாக இருக்கிறீங்களோ எழுந்து இன்னைக்கு நீங்கள் நடக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒரு கொஷின் கேட்குறேன், ஏன் நம்ம முடக்கப்படுகிறோம்? ஒரு மனுஷன் ஒரு இடத்துல குனியப்படுகிறான், ஒரு இடத்துல முடக்கப்படுகிறான், ஒரு இடத்துல அவன் தலை குனிகிறானா, ஏன் அது? நாட் தூக்கிவிட ஆள் இல்லை. ஒரு மனிதன் வந்து அவனாவே முடங்க மாட்டான். ஒரு மனிதன் வந்து அவன் முடங்கி போக வேண்டும் என்றால் அவன் மேலே ஒரு பாரத்தை வைக்க வேண்டும்.
அப்போ தான் அவன் அமிழ்ந்து போவான். ஒரு நுகத்தை வைக்க வேண்டும், அப்போ தான் அவன் அமிழ்ந்து போவான். ஒரு மாட்டு மேலே ஒரு நுகத்தை வச்சாதான் அது தலை குனியும், அப்போ தான் அது அமிழ முடியும். நம்ம மேலே ஒரு பெரிய வெயிட்டை வச்சாதான் நம்ம அப்படியே உட்காருவோம், இறங்குவோம். இதுதான் வந்து ரூல்ஸ், சயின்ஸ் ரூல்ஸு. ஒரு வெயிட்டை வச்சா அது அப்படியே இறங்கும் கிராவிட்டினால. அதே மாதிரி தான் ஒரு நுகம் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் முடக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நாகும் 1:13 என்ன சொல்லுது? படிங்க. நாகும் 1:13. நாகும் 1:13. உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அப்போ அந்த கட்டுகளும் நுகங்களும் முறிக்கப்படும் பொழுது நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நம்ம ஏன் முடக்கப்படுகிறோம் தெரியுதா? அந்த நுகங்கள் இருக்கிறதுனால தான் முடக்கப்படுகிறோம், முடவனாக இருக்கிறோம். நுகங்கள், இது என்ன நுகம்? பாவத்தின் நுகம். இந்த நுகத்தை யார் வைக்கிறா? பிசாசு நமக்குள்ளே கொண்டு வருகிறான். பாவத்தின் நுகத்தை நம் மேலே வைத்து 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 பிசாசு என்ன செய்கிறான்? எழுந்திருக்க முடியாம முடவனாய் மாற்றுகிறான். ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் நுகத்தை இன்றைய தினத்தில் எத்தனை பேர் முறித்து போடுகிறீர்களோ அத்தனை பேர் நீங்க எழுந்து நிற்க செய்வார். ஹல்லேலூயா. இதோட முடிக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறாரு? ஏன் முடக்கப்படுகிறோம்? பாவத்தின் நுகம். இன்னைக்கு பாஸ்டர் கூட சொன்னார்ல, பாவம் வந்து திரும்ப வருது, பழைய பாவத்தாசை திரும்ப வருகுதோன்னு பாடினாரு. அப்ப அந்த மாதிரி நமக்குள்ள அந்த பழைய பாவங்கள் நமக்குள்ள இருக்கிறது. இந்த பாவத்தின் நுகம் நம்ம மேல இருக்கிறது. இது நம்மளை எழும்ப செய்யாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஊழியத்தில் இன்னும் நமக்கு வந்து ரிசல்ட் வரல, ஊழியத்தில் இன்னும் நமக்கு வளர்ச்சி வளரல, என் வாழ்க்கையில் இன்னும் வளர்ச்சி வரல, என் குடும்பத்தில் இன்னும் வளர்ச்சி வளரல, இப்படி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய பாவத்தின் நுகத்தை உடைக்க வேண்டும். தேவன் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு மாறுறீங்களோ ஆண்டவர் உங்களை எழுந்து நிற்க செய்கிறார். ஒரு வாய்ப்பு லீஸ்திராவில் உள்ள ஒரு முடவனுக்கு கொடுத்தார், அவன் எழுந்து நின்றான். ஒரு வாய்ப்பு அலங்கார வாசலிலே இருந்த ஒரு முடவனுக்கு கொடுத்தார், அவன் எழுந்து நின்றான். ஒரு வாய்ப்பு பெதஸ்தா குளத்தில் இருந்த ஒரு வியாதியஸ்தனுக்கு கொடுத்தார். அவன் எனக்கு யாருமே தூக்கி போய் விட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சான். அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவன் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவன் எழுந்து நடந்தான். இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. தேவன் நமக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய பாவத்தின் நுகத்தை முறியடிக்கிறீங்களோ? எத்தனை பேருக்கு அந்த பாவத்தின் நுகம் உங்களை ரொம்ப சுமையாக்கிட்டு இருக்குன்னு தெரியல. அந்த பாவத்தின் நுகத்தை முறியடிக்கிறீங்களோ, தேவனுடைய நாமத்தை கொண்டு முறியடிக்கிறீங்களோ, தேவன் உங்களை எழுந்து நடக்க செய்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல ஒரு பாட்டு பண்ணேன். என்ன பாட்டு பண்ண தெரியுதா? லிரிக்ஸ். நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே. தேவன் ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்குறாரு. திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அந்த வரி சொல்லுது, பாவத்திலே தொடரும் நிலை இனியும் என் வாழ்விலே வேண்டாமே தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்புகின்றேன். உதவி செய்யுமே, உமக்கு உகந்ததாக்குமே, மனம் இறங்கி வாழ்வை மாற்றுமே ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுது. இந்த வார்த்தை ரீசெண்டாக அவங்க பாஸ்டர் ஜாய்சன் தான் வந்து ஏதோ ஒரு யூத் மீட்டிங்கில் பாடினாங்க. அதை கேட்டேன். பாருங்கள், அந்த ஒரு வார்த்தைகள் ஒரு நல்லா இருக்குது. இந்த வார்த்தைகள் தேவன் நமக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இந்த வாய்ப்பை இங்கே யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ உங்களை தேவன் எழுந்து நடக்க செய்கிறார். யாரெல்லாம் பயன்படுத்தலையோ உங்களுக்கும் எழுந்து நடக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் எழுந்து நடக்க வேண்டும் என்று விரும்புனீங்கன்னா நீங்கள் நடக்கலாம். இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று விரும்பலைன்னா உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலைமைக்கு போய் கடைசியில் எங்கே நிற்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் இருக்கும் போதே என்ன பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாரு? மனம் திரும்புங்கள்,
பரலோகராஜா சமீபமாக இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம ரொம்ப வெரி சூன், அது வந்து ரொம்ப கிட்டக்க இருக்கிறோம். நம்ம அதாவது டச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்கோம், தொடக்கூடிய ஒரு தொலைவில் இருக்கிறோம் நம்ம அந்த வருகையை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளை, இந்த பாவத்தின் நுகத்தை எத்தனை பேர் முறியடிக்கிறீங்களோ தேவன் உங்களை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கண்களை மூடுவோமா?